அதான் பவர். டிசினா டிசி தான். எனக்கு வேணா வரிசைதான். கொஞ்சம் பொறுமையா வந்தீங்கன்னா போலீஸ் கல்விட்டு வச்சிருப்பாங்க. அவர் டக்குன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள கிராஸ் ஆயிடுச்சு. பின்னாடி திரும்பி நிற்கிறாங்க. நல்ல ஹில்ஸா தான் இருக்கு. நல்ல ஹில்ஸ். யாருக்கு படி ஜாஸ்தி வீடியோ பார்க்கணுமா? அவர் பாட்டுக்கு யூடியூப்ல வீடியோ பாக்குறவங்க கூட எங்கிட்ட ஆடுவாங்க. நம்மளோட கேமரா பெண்டு அப்படியே பெண்டு வண்டியிலே போறாங்க பாருங்க பக்கம். ஆமா ஈஸியா ஏறிடுவாங்க. இந்த ஒன் டே ட்ரிப் மாதிரி கார்ல போய் சாயந்தரம் வர்றது அதுக்கெல்லாம் வண்டியில போறது. யானை கண்ணு நிக்குதா? முடிவு பண்ணிருக்கோம். என்ன எதுக்கு நிறுத்துறாங்க? என்ன பிரச்சனை? ஆக்சிடென்ட்டா? ஆமா ஆக்சிடென்ட். கார் இடிஞ்சிருக்கு. கார் இடிச்சிருக்கு. இது பஸ்ட் ஆயிடுச்சு டயர். அதனால வேற வழியே இல்ல. இங்க தான் இருக்கணும் உங்களுக்கு. பஸ்ட் ஆயிடுச்சு. நீல டயர். அதான் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணானுங்க அவங்க. ஃபோன் ரெடி ஆயிடுச்சுங்கன்ட்டு. நீ வேற கட் பண்ணி மியூசிக் இவர் வருவாங்க. அந்த மாதிரி பேசிட்டோம். நான் கேட்காம போட மாட்டேன். உள்ள கேட்டுட்டு அதெல்லாம் கட் பண்ணி இங்க எடுத்துட்டு இருந்து நாங்க சேலத்துல இருந்து இறக்கி விட்டுருவோம். இப்படியே வந்துருவார் திருப்பூர். அப்படியே இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு வரும்போது அப்படியே சேலத்துல விட்டுட்டு நாங்க அப்படியே சாலைக்கு போயிடுவோம். இங்க இருந்து பக்கம் தானே 2 மணி நேரம் திருப்பூர். ஏசி ஆஃப் பண்ணிட்டு இறக்கி விட்டுருமா? சில் ஃபீல் ஆகுதான்னு பார்ப்போம். போறாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஏறணும். ஏற்காடு ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? ஆமா நாங்க ஃபர்ஸ்ட் வரோம். இறங்க வண்டி எவ்வளவு? எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்றோம். அது எங்க யூடியூப் சேனல்ல வரும்ல பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இனிமே இல்ல சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ரொம்ப ஓடுது. இன்னும் கரெக்டா ஓட்டுறான் அப்படி சொல்லுங்க. ஒரே மாதிரி ஆனது. இன்னும் உருட்டுறானா? ஹில்ஸ்ல என்ன பண்ண சொல்றீங்க? 130 போக முடியும். பயங்கரமா ஏறும். வா. ஹில்ஸ் ஓட்டுறது தான் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. ஏசி இல்லையோ? இருக்கு. ஆஃப் பண்ணிருங்க, இறக்கிடுங்க. அப்பதான் நமக்கு ஃபீல் ஆகும். இறக்கிறவா? அப்பதான் நமக்கு வெக்க தெரியும். அந்த எல்லாம் பறந்துருமே. பரவாயில்ல. முடிதானே பறக்குது. ஏன்னா இதா வச்சிருக்க, சவரி முடியா வச்சிருக்க பறக்கிறதுக்கு. இந்த சைடு பார்க்கவே கூடாது. ஆமா பரவாயில்லையே, பெரிய ஹில்ஸா தான் இருக்கு. நீ என்ன ஊரல் மலை மாதிரி நினைச்சியா? முதுமலை கிடங்குல அந்த மாதிரி சல்லுன்னு ஹாப்பி பிட்டா போட்டு ஏத்திடுவாங்க போல. அந்த கல்லட்டி இருக்குல்ல, அந்த பாதை இப்ப லாக் பண்றாங்க தெரியுமா? லோக்கலுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுக்காக மோடி வர போறாரு. இனிமேல் யாராங்க சுத்தி தான் போடுமா? மோடி வர்றதுனாலயா? அது 6 to 9 இத விலங்குகள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். கொஞ்சம் கூல் ஆகுதே ஃபீல். கூல் ஆகுது. கூல் வேணா ஆகும். போற வல்ல ரிசார்ட்ஸ் எதுவும் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து ரூம் இருக்கிறதா நிறுத்தி கேட்கணும் கூட கேளுங்க. அப்படி இல்ல சாதா ரூம் என்ன எடுக்க சொல்றாங்க. அவர் வந்து எனக்கு சாதா ரூம் தான் பிடிக்கல. ஏய் முதல்ல போய் பார்க்கலாம், முக்காத முதல்ல. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து போட்டோல வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் எப்பயுமே வித்தியாசம் இருக்கும். முதல்ல போய் பார்க்கலாம் வா. நீ எப்பா இந்த ஆரம்பிச்சோம் நீ முக்க ஆரம்பிக்காத, எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் கம்முன்னு வாய மூடிட்டு வா. நீ பாடு, உனக்கு ஒரு கட்டில் கொடுத்துருவாங்க, ஒதுங்கி படுத்து தூங்க வேண்டியதானே. நல்லாவே இல்லை தானே. நல்லாவே இல்லைன்னா விலைக்கே வாங்க போற. எனக்கு பிடிக்கல. ரீவேல்யூலாம் என்ன இருக்கான்னு பாரு. நேரா பாத்துக்கலாம். ரீவேல்யூ பாரு. கூட்டு வரீங்களா இப்படி கொண்டு வந்து எங்கேயாச்சும் அடைக்காம கிடைக்கிறதுல தான் பார்க்க முடியும். எல்லாம் 3 நாள் லீவு நாளே எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்னு கதை சொல்லிட்டு இருக்கேன். 1000 கியூ கட்டி நிக்கிற மாதிரி பேசுற. செம்ம ஹைட் வந்துருச்சே. போக நிப்பாட்டி அப்படியே மெதுவா போவாங்க. அவர் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ஏன் உயிர் போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஏன் உயிர்லாம் இருக்கு. டென்ஷன் ஆகுற. ஒரு குளுக்கு இல்லப்பா, இல்ல நல்லா கொஞ்சம் ஸ்லோவா போப்பா. ஆமா ஆமா கட்ட வண்டி மாதிரி ஓட்டுறோம். ஒரு கட்ட வண்டி மாதிரி ஓட்டுங்க.
ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. சும்மா சொல்றியா? மெதுவா போறேன். எங்க மெதுவா போறீங்க? கற்பவனை டென்ஷன் பண்ணி பாக்குறேன். பேசாம விட்டு கிண்டா இருக்கு உள்ள இல்லையா? கத்திரிய இல்ல உள்ள வீடியோ நீங்க சீட்டு மாதிரி உட்கார்ந்துருவீங்க போல இருக்குங்க. மித்ரா சொல்ற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறிட்டீங்க. ஆக்சிலேட்டர்ல ஏறி நிக்கிறீங்களா பெரியப்பா? அவனும் பெரிய பையனா வளர்ந்துட்டான். நல்ல பையன். செம்ம ஐட்டம். நல்ல ஐட்டம் தான் இருக்கு. கேஎம் மெடிக்கல் ஸ்டோர் அருப்புக்கோட்டை. ஏன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து இங்கே வர்றீங்க. அருப்புக்கோட்டையிலேருந்து கொடைக்கானல் இருக்கு. அங்கெல்லாம் அடிக்கடி போயிருப்பான். ஆஹா யாரோ பாடுவாங்க, நம்ம வந்து டிபெண்ட் பண்ணுவோம்ல போல சின்ன பிள்ளைல. ஆஹா இங்கே இருங்க நாங்கள் இதில் ரோலர் கோஸ்டரில் ஒன்றும் போல காரில் போயிட்டு இருக்கேன். கரெக்டால போறோம். ரோலர் கோஸ்டர் விட்டுக்கு ஏத்துறாடுறா சாமி. இப்படிதான் சொல்றீங்க அங்க இருந்து. இவருக்கு வந்து முன்னாடி யாரும் போயிடக்கூடாது. யாராச்சும் இல்ல இல்ல நம்ம ஸ்பீடு கிடைஞ்சிட கூடாது. நம்ம போறோம் போயிட்டே இருக்கணும். வேணா குறுக்க வந்தா நம்ம போட்டு போயிடும். நம்ம பொறுமையாவே போலாம். ஒன்னும் சாதி பக்கத்துல வந்துட்டோம், சாதிக்க போறது இல்ல. சாதிக்க போறது இல்ல சாதிக்க தான் போறோம். லேட்டா போனா எல்லாம் ஹோட்டல் புக் ஆயிருவாங்க. போனா போயிட்டு போகுது போ. போகணும்ல நம்ம. பாறை உருளும் பகுதியா. அதனால வேகமா போயிடணும். ஆஹா வாவ் செம்ம அழகு. பூ இது பூக்கள். நல்ல சில்லுன்னு இருக்குல்ல. பரவாயில்ல ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா இறங்குற வண்டியில ஏங்க நம்ம வந்தப்ப கூட இவ்ளோ சில்லுனஸ் இல்லங்க. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட்ல தானே வந்தோம். பார்த்தாரு என்ன மாதிரி அது போல ஒதுக்கி நிப்பாட்டிட்டாரு. நீங்க இல்ல இல்ல அவன் நிறுத்தி ஏதாவது போட்டோ கிட்ட எடுத்து வருவோம். வியூ பாயிண்ட் மாதிரி. ஆமா என்ன சரியான ஹைட் தானே இருக்கு. நாங்களே போட்டோ என்னது அந்த போட்ல இருந்துச்சு. கவலை மாதிரி இருக்கும். ஏதோ வியூ பாயிண்ட். ஆமா 40 feet bridge down. மெதுவாங்க. கீழ 40 feet bridge இருக்குன்னு போட்டுருந்தாங்க. இதா சரியான ஹைட் ஏறுது. 44 ஒலிம்பியா. இது செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சுல அதுக்கு அவள இல்ல கீழ வந்து 40 feet bridge இருக்கு. எப்படி ஹைட் ஏறுது பாருங்க. சக்குன்னு. ஹேர்பின் பண்ண எத்தனை இருக்கு? ரெண்டாவது தான். ரெண்டாவதா? ஆமா. எங்கப்பா 18 இருக்கா? 18 போய் சேர்க்கிறதுக்கு இனிமேல் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கொடுக்காமலே படகாயில தொந்தே கொடுக்காமலே எங்க அம்மா கார்த்திகா அன்பு அச்சரன் தவ வளர்ந்தேன் 5 பேரை ஏற்றி காரில் ஏற்றணும் இந்த ஹில்ஸில். அவர் ஒரு இதுக்கு நிக்கிறோம். வாமிட் எடுக்கவா? 4 பேர் இந்த வெண்டெல்லாம் ஒரு வெண்டு நான் இறங்கி நடந்து போயிடுவேன். ஒரே பெண்டி எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க. ஒரு வெண்டு வண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்த டீம் தெய்வமே சுருண்டுரும். நான் காரை நிப்பாட்டி நடந்து போயிடுவேன். என்ன சொன்னாங்க? இப்ப இந்த டீம்ல வந்து இது ஒரு பிரச்சனை இல்ல. யாரும் வாங்கி எடுக்கிற கேஸ் இல்ல. ஆமா பெரியமா. ஆஹா சூப்பரா இருக்கியா? என்ன சரி ஹில்ஸ் இதுனே. மெதுவா பயப்படாம இதே நான் இப்படி ஓட்டி இருந்தேன்னா அடி பழுத்திருக்கோம். ஐயோ வச்சதாவும் காயத்திரியும் என்ன காலி பண்ணியிருப்பாங்க என்னதான். சரி மெதுவா போன அவ்வளவுதானே. இப்படி ஸ்மூத்தா பூ மாதிரி. ரசிச்சுக்கிட்டு போக முடியும். ஆஹா ஐயோ ஆமான்னு சொல்லுங்க. இந்த பக்கம் வேற நான் உட்கார்ந்துருக்கேன்ல. ஆமா சொல்லிருங்க. அவர் வேற வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிர போறாரு. ஏய் அம்மா மைண்ட் வைஸ். போடுங்க செகண்ட் அவர் ஜாலியா இல்ல நல்லா தான் இருக்கும். போதும் எல்லாரும் என்ஜாய் பண்ண. அவர் மட்டும் பண்ண வேண்டாம். அதெல்லாம் அம்மா ஒத்துக்குவாளா? நோ சான்ஸ் நோ. போற வழியில இந்த வண்டி மாதிரி ஓட்டுறாரு. என்ன வண்டி? ஃபோர்ஸ் போகுது இல்ல கீழே அவசரமா. நல்லா இருந்தேன். ஆஹா நம்ம காரகத்தினா கூட ஜாலியா இருக்கும். எனக்கு வர பிடிக்கல. எனக்கு ஏதாவது காரணம். ஏய் கொஞ்ச நேரம் பேசாம டென்ஷன் ஆகாதம்மா. நம்ம ஏன் அதெல்லாம் டென்ஷனா இருக்கு தெரியுமா? ஒரு 2.5 மணி டென்ஷன்ல ஆகக்கூடாது. நம்ம வர்றது வந்து ஜாலியா சுத்தி பார்க்க வரோம். அதுதான் சொல்றேன். ஜாலியா சுத்தி பார்க்க அந்த நேரத்தை டென்ஷன் ஆகக்கூடாது. நாளைக்கு வந்து உள்ள விட்டா முதல்ல பார்க்கலாம். அந்த இடத்த போய் பார்க்கலாம். நல்லா இல்லாட்டி வேற இடம் போய்க்கலாம் விடு.
அந்த முடிவுக்கு வா. அங்கதான் தங்குறோம். அழுவு அழுவு ஆமா எங்க மாமியார்ட்ட சாவி இருக்கு, வீட்டு சாவி வாங்கி எடுத்துங்க. நான் சொல்றேன் முன்னாடியே தான் எங்க மாமியார்ட்ட சாவி இருக்குப்பா, வீட்டு சாவி. என்னது டேய், இது கொடைக்கானல் ஏறுற மாதிரி ஏறுற இல்லையா? நல்லாவே ஏறுதியா? சரியான பெண்டு. திம்பம் மாதிரி நல்லா ஹலோ கித்து கித்துன்னு ஏறுதியா? அக்கவுண்ட்ல இருந்து இப்ப அனுப்ப முடியாதுப்பா, சாவி வந்து அங்க இருக்கு எங்க வீட்ல. நான் எடுத்து தர சொல்றேன், வேணாம். அப்பா, எத்தனை கொண்டே ஊசி போல. அதுவும் கொண்டே ஊசி திரும்பி நல்லா ஏறுது. கிட்ட குத்தல. இங்கெல்லாம் 2 டிரைவர் ஓட்டுவாங்களாம் பஸ். வீல திருப்பி உடச்சு பஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏறுது. கஷ்டம்தான் கஷ்டம்தான். ரொம்ப டஃப்பான ரோடாக தான் இருக்கு. முப்பா பஸ் தான் நிறைய இங்க. இந்த மாதிரி பெரிய பஸ் பின்னாடிலாம் சிக்கனம்னா போயிட்டே இருக்காங்க. ஆமா ரிவர்ஸ் வந்து ஏத்துவாங்க. இப்போ சிக்கிட்டீங்க தான். சிக்கிட்டீங்க. மாட்டு போடுறான் பாரு. கர்நாடகாக்காரன் இங்கே போகிறான். இதுக்கு முன்னாடி போற காரும் அதுக்கு பின்னாடி போற காரும் இது போல டீமா வந்திருப்பாங்க போல. இந்த கார்ல இருந்து அந்த காருக்கு ஹாய் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அவசரப்படாதீங்க. லாரி கம்மி. அதை பார்த்துட்டு அங்கேயே பார்த்துட்டேன். கார் வராங்க. நான் இவ்வளோ பெரிய வண்டியை மாக்கு போட்டு எடுத்துட்டு அழுத்துங்க. ஏற்ற வண்டி வரல ரொம்ப. எல்லா வண்டி ஏறிக்கிட்டு இருக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை இந்த இல்லை. மாதிரி இந்த கார்ல இருந்து அந்த காருக்கு கை காமிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலா தான் வந்தாங்க. கை பரபரக்குதா எதுக்கு? கார் ஓட்டல் சேத்த. ஆமா, உங்களுக்கு பையன் தானே சொல்லிட்டீங்க. இப்ப கூட சொன்னேன் போயிட்டு வருவாங்க ஒரு நாள். நம்ம எல்லாம் வரணும்னு இருக்கு. இருக்கு. அப்புறம் என்ன கொடுங்க. இன்னைக்கு போகணும்னு இருக்கு. கை காமிக்க போறாங்க. ஐயோ இவர் வேற. ஐயோ ஏட்டையா, ஏன் இந்த உக்குறோம்? ஏட்டையா ரொம்ப சோதிக்கிறான் நம்மள. ஏட்டையா உக்குறமாகறாரு. சாலப்ப முனியப்பா நீ தான் தானே. இனிமே போயிதான் போகும். என்ன முனியப்பா? சாலப்பாற முனியப்பா தான் தோணை. ஏங்க, நான் எவ்வளவு பாவம் தெரியுமா, முன்னாடி உட்கார்ந்து போறேனே. சாலப்பற முனியப்பன் கடைசி வரை நம்ம நல்லபடியாக சேர்த்தா கிடா வெட்டுவோம். இந்த எவ்வளோ பசுமையா இருக்குது, அழகா ரசிக்கலாம். புது மக்கள்லாம் பார்க்குறோம். நல்ல சின்ன கீழே சில்னஸ் இருக்கு, கீழே எவ்வளோ அழகு இருக்கு, அதெல்லாம் விட்டாச்சு. ரூம்ல கொஞ்சம் அழுக்கு இருக்கான். எப்படி வாழ்க்கையில எப்படி நீ எல்லாம் இன்பத்தை அனுபவிக்கிறது? முடிவு பண்ணியாச்சு. ஔவையார் வளைவு இதுக்கு பேரு. ஒரு ஹேப்பின்மென்ட்க்கு ஒரு பேர் இருக்கு. அது முதல்ல பாத்தீங்களா? அப்படியா? ஔவையார் வேலுநாச்சியார் வளைவுன்னு ஒன்னு வந்துச்சா? அது எதுக்கு சொல்லுங்க? கரிகால சோழன் இருந்துச்சு. வாவு சிதம்பரனார் இது இப்ப இந்த வளைவுல இருந்து அடுத்த வளைவு வரையும் ஔவையார் துணையா நமக்கு? அவரே குச்சியை பண்ணிட்டு வர்றாரு. அவர் பெண்டில் ஔவையார் இந்த துணை குச்சி கொடுப்பாங்க அவளை குனிக்க. குச்சி அடிப்பாட்டி தேய்க்கிறாரு. இந்த வளைவுல இருந்து அடுத்த வளைவு வரையும் ஔவையார் தான் துணை. வாவ். இத காப்பி. போட்டோ எடுக்கிறீங்களா? போலாம் போலாம். நம்ம என்ன பண்றோம், அடுத்த வளைவுக்கு என்ன பேருன்னு பாருங்க. இது இங்க இருந்து அது வரைக்கும் ஔவையார் சொல்லிட்டு வாங்க எதுனாலும். செம்மையா இருக்குல்ல, ஆனா பசுமையாவே இருக்கே ஓரளவு. நல்லா கொடைக்கானல் கூட கருகி போய் கிடந்துச்சு. அது பனி அதிகம் இல்லங்க. ஆமா, பனில கொஞ்சம் விட்டு திருப்பணும்னா. ஔவையார் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அடுத்த ஆள் வாங்க. போட்டிருக்கா எங்க போட்டிருக்கு? அங்க போட்டுருக்கு. கம்பர். கம்பர். சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்பரையா வாங்க. ஐயா அடுத்த ரேப்மெண்ட் பண்ணிட்டு வரையும் எந்த வித பெண்ட் இல்லாம நீங்க கூட்டிட்டு போறது உங்க பொறுப்பு. கம்பர்
ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா உட்காரு. ரொம்ப சீக்கிரமே நம்மள விட்டுட்டு பாரதியார் விட்டுட்டு பாரதியார் வேலை பாரதியாரை பணி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. அது குரல்லே ஒரு அச்சம் தெரியுது. காவேரி பீக்கா. மீது ஏய், என்ன பாது? காஃபி மியூசியம் ஒண்ணும் இல்ல. 20 கிலோமீட்டரா? இங்க இருக்குப்பா காஃபி மியூசியம். ஓகேங்க. 20 கிலோமீட்டர். கிளைமேட் செமையாயிருச்சு இங்க மேல. காஃபி மியூசியம் போயிட்டு போலாம். செமையா இருக்கு தேவி. இதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். கொடைக்கானல் மாதிரி தான் ஏற்காடு. நம்ம டக்குன்னு வந்துடலாம் முடியுது. டாடி காஃபி இல்லண்ணே. மியூசியம் போலாம். இது ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல. எனக்கு வால்பாறை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஏற்காடும் நல்லா தான் இருக்கு. இப்போ அந்த காஃபி மியூசியம் ஏதோ ஒன்று போட்டுக்காது போவோம். இதுல இருந்து என்ன தெரியுது? இயற்கையை ரசிக்கிற பார்வையில தான் இருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கு. வர்ஷிதா கண்ணா பேர் மரத்துல ஏறிட்டு இருக்க. என்னது? என்ன சொன்னாரு? கண்ணா பின்னான் மரத்தில் ஏறிட்டு இருக்கேன் சைட்ல எல்லாம். கூட நீங்க தான் ஏத்தி அதான் சொல்றேன். எனக்கு முன்னாடி யாரோ போறாங்க, அவங்கள பார்த்து தான் பின்னாடி நான் ஏறி போயிட்டு இருக்கேன். என்ன பண்றது? முன்னாடி ஒரிஜினல் காரங்க போய் பின்னாடி வச்சுட்டா போகிறோம். ஆமா, முன்னாடி ஒரிஜினல் காரங்க ஏறிட்டு இருக்கேன். எனக்கு நாங்க முன்னாடி போன தடவை சித்தப்பாங்கிற பேர்ல நாங்க போயிட்டோம் மேல ஏறிக்கிட்டு. நாங்க போன தடவை 10 மணிக்குலாம் மேல என்னடி சித்தப்பாங்கிற பேர்ல ஒரு ஒரிஜினல் காரங்க பேர் ஏறிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நான் போயிட்டு இருக்கேன் பின்னாடி. நம்ம அந்த ஒரு தடவை இதுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி ரோடு 2 சைடும் மரம்லாம். இங்க என்ன ஸ்பெஷல் ஏற்காடு? காஃபி காஃபி தான். வாசனை அடிக்குது இல்ல சார்? இடிக்கு ஏய் காஃபி காஃபி கப் எதுவும் பக்கத்துல கிடக்க போகுது. அப்படியே மிளகு அப்படியே சட 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 சடையா. ஆனா நல்ல பெரிய ஹில்ஸாலாம் இருக்கு. நான் ஏற்காடு சும்மா செஞ்சிமலை இந்த மாதிரில நிஜமாலாம் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அது மாதிரியே கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் போலன்னு. அப்போ அதனாலதான் இது மலைகளின் ஏழைகளின் ஊட்டி. வருஷதா இது பேரே இப்ப ஏழைகளின் ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்ஜெட். திரும்ப திரும்ப என்ன படுத்தாதீங்க. ஏழைகளின் ஊட்டி தான் ஏற்காடு. இப்போ நான் ஒரு ஐடியா பண்ணேன், ஆனால் அந்த ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதை ஸ்டிக் அப்படி வெளியில விட்டு இப்படி எடுக்கலாமான்னு பார்த்தேன். இவர் வென்ற வெண்டுக்கு அங்க கிடக்கு. வேணாம் இறங்கி கீழ இருக்க ஹேர்பின் கொண்டு போய் எடுத்துறோம். சனி பாரதியார் வளைவுல போயிட்டு இருக்கோம். கம்பன் வளைவு போய் பாரதியார் நம்ம பொறுமையா போறேன். ஒன்றும் இல்ல மோர் ஜாலிக்கு தான் இல்ல போங்க. நீங்க எப்படி தான் வாங்கண்ணா? ஜாலியா இருக்கு. வேகமா போனாதான். அப்படி அதுக்குன்னு ஒரு லிமிட்டுக்கு மேல போக கூடாது. உசுப்பேத்த கூடாது. ரணகலமாக்கி கூடாது நம்மளே. இது கரெக்டா? ஓகே. இப்படிதான் முன்னாடி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் ஒரே ஒரு திருக்குறள். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு. ஒரு நாடுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கேன். ஒரு பசியும் பசி இருக்க கூடாது. ஓவா பிணி இருக்க கூடாது. செரு பகை இருக்க கூடாது. சேராது இயல்வது நாடு. அதான் நாடு. இது 3 இல்லாம இருந்தா அதான் நாடு. போதும். அது இல்லாம ஒரு நல்லாட்சியை கொடுக்கறது தான் அவனுக்கு அரசனுக்காக. இவரு சொன்னார்ல, மோடி அந்த குரலை சொன்னாரு. ஒரு நாடுன்னா எப்படின்னு ஒரு இலக்கணம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 3 பாயிண்ட் தான். நல்லா யோசிச்சு பார்த்தா வேற லெவல்ல. நான் சொல்றேன் பயங்கரமா போட்டி தான். ஆமாமா போட்டி தான் சொல்லுவாங்க. நல்ல குளிருது. எதுக்கு எதுவுமே கொண்டு வரலையே? நானே கொண்டு வரலையே. ஐயா இவங்க 2 பேரும் ஒரே கேஸா? தாங்காத கேஸா? ரைட் நாளா தாங்க குளிர். எங்க அப்பா மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்கே நல்ல குளிரா இருக்கு. நான் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் கொண்டு வந்திருக்கேன். பிரச்சனை இல்ல. பேசாம போட்டுக்கோ. ஐயோ எனக்குலாம் பிரச்சனை இல்லப்பா. நானா அப்பா மாதிரி நல்லா தாங்குவேன். எங்க டாடி நாளைக்கு நேரம் ரிட்டர்ன் ஆயிடுவான். ரிட்டர்ன் இறங்க ஆரம்பிச்சிருமா? ஆமா. அதாவது ரூம்ல இருந்து கிளம்பி இருப்பேன் நேரம். இந்நேரம் தானா? ஆமா ஆமா. அப்ப
அப்புறம் என்ன வந்து ஓடுறது எதுக்கு ஓடுறது? நீ நாளைக்கெல்லாம் சரி. நாளைக்கு போய் சேரலாம் அவ்வளவுதான். இங்க என்னென்ன இது ஸ்பாட் என்னென்ன இங்க பாக்குறது? ஜிஆர்டி இங்கேயே இருக்குங்க. ஜிஆர்டி வந்து கடைசி கொண்ட வெளியே இருக்கும். சரி. ஏங்க டோர் லாக் பண்ணுங்க. பரணர் யாரு? தெரியலையே. டோரை லாக் பண்ணுங்க நாங்க. என்ன டோர்? இந்த நான் போட்டேன், லாக் போட்டேன், சென்ட்ரல் லாக் போட்டேன். இங்கே குரங்கு மணி இங்கே உட்காந்துருக்கேன். ஆனா இங்க வந்து 40 ரூபாய்க்கு வர்த்து தான். அங்க இருக்க signature குடிச்சிட்டீங்களா ரெண்டையுமே? இல்ல. அது ஜிஆர்டி. ஏய், இந்த இடம் அருமையா இருக்கு. இது சூப்பரா போட்டு கேட்குறீங்களா? இல்ல போட்டோம் பாக்குறதுக்கு இடம். முதல்ல போய் ரூம் போட்டுக்குவோம். இல்லை, இங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வரும்போது வரும்போதெல்லாம் எடுக்க முடியாது. ஏங்க இங்க நீ போட முடியாது. நானும் இறங்க பண்ண மாட்டேன். முடியாது. நானும் இறங்க மாட்டேன். இங்க இடம் இல்ல. என்ன ஸ்ட்ரைக் பண்றீங்க? ஆமா. இல்ல தேவி, உனக்கு ஒதுக்கி அங்க இடம் கொடுத்த மாதிரி கொடுத்து நிப்பாட்டணும்னா பரவாயில்ல. ஏன் இங்க hill நிக்கலாமே? stationல எல்லாம் கண்ட இடத்துல நிப்பாட்ட முடியாது. இங்கே நிற்கலாமே? நிக்கலாம். ஏன்னா இன்னும் மேல ஒரு இடத்துல சூப்பர் இடம் இருக்கு போங்க. இந்த அப்படி கூட நிறுத்தலாம். இதெல்லாம் நிப்பாட்ட போனதே முடியாது. இல்ல. ஏதாவது இடம் இருக்கு, சூப்பர் இடம் ஒண்ணு சூப்பரா இருக்கு. இருக்கு. போகலாம். ஜம்முன்னு இருக்கு. இது வரைக்கும் போனதே இல்ல. ஆரஸ்பதி வாசனை தான் அடிக்குது. நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னமோ காஃபி நிற்க கூடாதுன்னா ஏதாவது சொல்லுவா. கரெக்ட் டேடி. அம்மாவை கரெக்ட்டா புரிஞ்சிச்சு. சம்பாலா ரெசார்ட்னு ஒன்று இருக்காங்க. அன்ஸ்பா. இப்படி கடைசி ஹேர் பின் பெண்ட்லயே இருக்கும் ஜிஆர்டி. போய் கேட்டு வா அவங்கள. வேணாம். ஐயோ வேணாம். ஜிஆர்டி இப்ப நம்ம 12,000 ரூபா 5,000 ரூபா. அதெல்லாம் வேணாம். இப்ப எங்க போட்டிருக்கோம்? இப்ப ரெண்டு பேர் நான் 18,000 ரூபாய் நான் பார்த்தேன். இல்ல நம்ம 2 ரூம் போட வச்சு 30,000 ரூபா. ஓகேவா? கிரேட் ட்ரைல்ஸ் வந்து 18,000 per day night. கற்பூரி ஊவா. ஒரு ஃபீஸ் கட்டி விட்டுறலாம். 32,000 ரூபா. 10 நாள் தங்கிட்டு போயிடலாம். 32,000 இல்ல. இது 18,000 per day night. இதான். அப்பா அவ்வளோ காஸ்ட்லியா? ஆமா. ஒரு நாள் நைட் போயிட்டு. அப்படி என்ன அப்படியே இருக்கு? ரொம்ப இதா இருக்குமா? வியூலாம் அப்பா வேற லெவல்ல வேற level ல இருக்கு. இருக்குமா? என்ஜாய்மென்ட்க்குனா செம்ம பிளேஸ். கிளைமேட் என்ஜாய் பண்ணனும் வந்தோம். ஆமா, நாங்க அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணி தள்ளி போடுவோம். நீங்க பாங்க. கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் எதுவுமே இல்லையாமாங்க இங்க? எனக்கு வந்து ஒரு இல்லையா, நல்ல வீடியோ ஆஃபீஸ் ஒன்று இருக்கா? ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். வீடியோ ஆஃபீஸ் உள்ள ஒன்று இருக்கும். அது எப்பயுமே பிஸியாக இருக்குமா? கேட்டு தான் பாப்போமே. பாப்பா ஏதாவது நமக்கு தங்கம் எவனா ஒருத்தன் வர்றேன்பாங்க. ஆமா. நம்மளோட பெரிய ஆஃபீஸர் வந்தால் ஈம்பாங்க. எதுக்கு இதெல்லாம்? இப்போ கொஞ்சம் இது போயிடுச்சு. Chillness. அந்த இந்த ரோடு போயிட்டோம்னா நல்லா இருக்கும். பெங்களூர். சேலம் ரோடு. இதுலயே சேலம் போயிடலாம். இது பெங்களூர் போயிடலாம். ஓஹோ. இங்க இருந்து இன்னும் பெங்களூர் தான் பெங்களூர் கிளைமேட் என்னங்க? இதே ஃபீல் இருக்கும் பெங்களூர்ல. இங்கே இருக்க ஆய்வு மாளிகை. நம்ம இங்க ஆய்வு மாளிகை. தாவரவியல் பூங்கா. சயின்ஸ் பார்க். ஏய் இருடி. ஹைவேஸ் இருந்தா கேட்டு பாருங்களேன். எவ்வளோ மோசமாக கிடக்கு பாரு. இல்லண்ணே, இப்போ நம்ம போட்டதுக்கு நேரா போங்க. அம்மா அந்த இது ஷை எங்க என் போன்? இதான் ஸ்டெர்லிங் மாதிரி. நம்ம எங்க நீங்க போட்டோ எடுத்தீங்களாங்க? போன் எங்கங்க? இந்த இங்கே இருக்குந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல இந்த இதுதான். பார்த்தோம்ல ஸ்டெர்லிங் அது. ஸ்டெர்லிங்கா இல்ல லோட்டஸ் வியூவா? கிராண்ட் பேலஸா ராயல் பாரடைஸ். இங்க நிறைய இருக்கும். வந்துருச்சு. ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரியா? அது ஊட்டிலலாம் இருக்கு. ஏங்க நம்ம வெல்லிங்டன் ஹில் நிறைய ரெசார்ட். மாதிரி இருக்குல்ல? நம்ம வந்து இப்படி இப்போ நிறைய அர்பனைஸ் ஆன மாதிரி இருக்கு. சரி ரூட் சொல்லுவா. இப்போ நம்ம பார்த்துருக்கிற ரூமுக்கு நிறைய